இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அஞ்சாதே, உனக்கு நான் துணையாயிருப்பேன். இது இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, கடவுள் சொல்லுகிற வார்த்தை. வருடத்தின் ஒவ்வொரு நாட்களிலுமே அஞ்சாதே, பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லுகிற வார்த்தையை நம்ம விவிலியத்தில் பார்க்கிறோம். குறிப்பாக அந்த நாட்களே நம்மை பார்த்து கடவுள் சொல்லுகிற வார்த்தையை, அஞ்சாதே, ஏன், உனக்கு துணையாய் நான் இருப்பேன். உலகம் பார்க்கிற பார்வை வேறு, கடவுள் நமக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பு வேறு. உலகம் நம்ம எப்படி பார்க்குது, இந்த வாசிக்கப்பட்ட ஏசாயால் வாசிக்கப்பட்ட 41:3 சொல்லுவது போல, பிரியமானவர்களே, 13 சொல்வது போல, யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ராயேல் என்னும் பொடிப்பூச்சே. நம்ம எப்படி இந்த உலகம் பார்க்குதுன்னா, ஒரு புழுவாக பார்க்குது, பொடி பூச்சியாக பார்க்குது. இவர்களை எளிமையில் அழித்து விடலாம் என்று எண்ணுகிறது. ஆனால் அது அல்ல. உலகத்துடைய பார்வைக்கு நாம் பொடி பூச்சி, உலகத்துடைய பார்வைக்கு நாம் புழுவாக இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம், உலகத்தை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். இந்த உலகத்தை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற பெரியவராக இருக்கிறபடியால் நீங்கள் பெரியவர். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பெரியவராக இருக்கிற நான் உன்னோடு உனக்குள் இருக்கிறேன். ஆக எதை குறித்து கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, அஞ்சாதே. என்னில் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். அதான் ஏசப்பா கடைசியில் ப்ராமிஸ் பண்ண வார்த்தை. மத்தேயு 28:20 உலகம் முடிய வரை நான் உங்களோடு இருக்கிறேன். அவர் எபிரேயர் 13:8 பிரகாரம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சொன்ன சொல் மாறாதவர், சொன்னபடியே அவர் நம்மோடு இருப்பார். ஆகவே என்னை பலப்படுத்த கிறிஸ்து என்னோடு இருக்கார். நம்பிக்கையோடு வாழ்வோம், அஞ்சாமல் வாழ்வோம், பயப்படாமல் வாழ்வோம், துணிவோடு வல்லமையோடு ஆணுடைய காரியங்களை நாம் சிறப்பான முறையிலே செயலாற்றுவோம். கடவுள் நம்மை துணை இருப்பார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.